ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் அழகிய திமிரே எபிசோட் 19. இவனுக்கு இதே வேலையாக போச்சு. எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறானா? எல்லாம் திமிரு. இவளால் என்ன செய்ய முடியும்னு திமிரு. வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிறேன் என்று புலம்பியபடி அமர்ந்திருந்தாள் காவியா. காவியா, என்ன தனியாக புலம்புற என்றபடி அங்கு வந்தால் அவளது தங்கை அஞ்சனா. என்ன செய்யறது? உங்கள் மாமா மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணினா இப்படித்தான் புலம்பணும். என் பொழப்பு சிரிப்பா சிரிக்குது என்று அவள் இழுத்த இழுவையில் அங்கு வந்த குணாவுக்கும் சிரிப்பு தாங்க முடியவில்லை. விடுமா, மாப்பிள்ளைக்கு ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும், வந்துருவாரு என்றார் சமாதானமாய். ஆமாண்டா செல்லக்குட்டி, எங்கே சீக்கிரம் போனால் வீட்டில் இருக்கிற குரங்கு தன்னை பிராண்டி விட்டுடுமோன்னு கூட அண்ணே பயந்திருக்கலாம்ல என்று சீரியஸாய் மதன் கூற, அவன் சொன்ன வாக்கியத்தின் பொருள் காவியாவிற்கு தாமதமாய் புரிய அவள் பல்லை கடித்து கொண்டு மதனை முறைத்தாள். அஞ்சனா, அர்ச்சனா எங்க என்று காவியா கேட்க, இப்ப அந்த குரங்கு எதுக்கு இந்த குரங்கு கேட்குது? சம்திங் ராங். மதன், உன்னை வச்சு ஏதோ பிளான் பண்றா இந்த மங்கி. எஸ்கேப் ஆகிடுடா என்று அவன் மூளை அவனை எச்சரித்தது. அதற்குள் அர்ச்சனா வர மதனின் நிலைதான் பரிதாபமாய் போனது. என்னக்கா, கூப்பிட்டீங்களா என்றபடி அர்ச்சனா வர மதன் அவளை பார்த்ததும் முழித்தான். ஆமாம் அர்ச்சனா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று தீவிரமாய் அவள் கூற, அர்ச்சனாவும் ஏதோ தீவிரமாய் கதை கேட்பவள் போல் முகத்தை வைத்துக்கொள்ள அஞ்சனாவுக்கும் குணாவுக்கும் வந்த சிரிப்பை வெளியிட முடியவில்லை. அது அச்சு, மதன் காலேஜில் ஒரு பொண்ணு என்று காவியா இழுக்க, என்ன பொண்ணா என்று குதித்தவள் மதனின் சட்டையை கொத்தாக பிடித்தாள். ஓ மூஞ்சிக்கு நான் ஒருத்திய அதிகம், இதில் இன்னும் ஒன்னா மகனை பிச்சுடுவேன் பிச்சு என்று அவள் சாமியாட, ஐயோ அச்சு என்று மதன் ஏதோ சொல்ல வர அதற்குள் முந்தி கொண்ட காவியா, பாத்தியா பாத்தியா சமாளிக்கிறான் என்று முந்தி கொண்டு சொல்ல அங்கு மதனின் நிலைதான் இடுக்கியில் மாட்டிய எலி போலானது. மதன் மாட்டிக்கொண்டு முழிக்க, இனி என்ன குரங்குன்னு சொல்லுவ என்று ஒரு பார்வை பார்த்தவளாய் தனது அறைக்கு சென்றாள் காவியா. நவீன் வர இரவு 9 மணி ஆனது. அவன் வரவிற்காய் காத்திருந்த சாரதா, சாப்பாடு எடுத்து வைக்கவா நவீன் என்றார் ஒரு மாமியாராய் தன் கடமை உணர்ச்சியுடன். எனக்காக காவியாவும் சாப்பிடாம காத்திருப்பாளே அத்தை, அவளையும் கூப்பிடுங்க என்று அவன் கூற, அவன் அப்படி சொன்னதும் சாரதா சிரித்தார். இப்ப எதுக்கு அத்தை சிரிக்கிறீங்க என்று நவீன் கேட்க, ஐயோ நவீன், அவ 7 மணிக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு பத்தாததுக்கு பழமெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுட்டு அப்பவே தூங்க போயிட்டா என்றார் சிரிப்பை அடக்கியவராய். அவரை பார்த்து அசடு வழிந்தவன், சாரி அத்தை, உங்கள் பொண்ணுக்கிட்ட சாரி என் பொண்டாட்டிக்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்தது என்னுடைய தப்பு தான் அத்தை, நீங்களே எனக்கு சாப்பாடு வைங்க என்று சொல்லி சாப்பிட்டவன் சாப்பிட்டு முடித்து புயலை எதிர்நோக்கி மேலே சென்றான். சாரதா அவன் முகபாவத்தை பார்த்து சிரிக்க, ஐயோ அத்தை, எல்லாம் என் நேரம் என்று சொல்லி ஓடிவிட்டான். ஆனால் அவன் எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறாய் காவியா நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். சப்பா, நல்ல வேலை தூங்கிட்டான், இல்லை என் கதி அதோ கதிதான் என்றவாறு அவள் அருகில் சென்றான். காவியாவின் அறைக்கு வந்த நவீன் அங்கு மெத்தையில் தன் கால்களை குறுக்கியபடி தலையணையை கட்டிப்பிடித்து உறங்கும் குழந்தையாக இருந்த காவியாவை பார்த்தவன் இதழ்களில் தானாக புன்னகை தோன்றியது. அறைக்குள் வந்தவன் கதவை சாற்றிவிட்டு அவள் அருகில் சென்று அமர்ந்தான். இவ்வளவு நேரம் புன்னகைத்த நவீன் அவள் தலையணையை கட்டி உறங்குவதை பார்த்தவனுக்கு கோபமேறியது. அவளிடமிருந்து மெதுவாக அந்த தலையணையை எடுத்தவன், எனக்கு எதிரியே நீதான் என்று கூறி அதை ஓரமாக வைத்தான். அவனின் செயலில் சினுங்கிய காவியா மெல்ல திரும்பி படுக்க, அப்பொழுது அவள் புடவை விலகி அவளின் இடை அவன் கண்ணுக்கு தெரிந்தது. அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்த நவீன் இப்பொழுது அவள் சேலை விலகலில் தெரிந்த இடையை பார்த்தவனுக்கு ஏனோ உடலில் சொல்ல முடியாத உணர்வு மின்னலாக பாய்ந்தது. தன் மனது அதை பார்க்க வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் அவன் கண்களோ மனதின் பேச்சை கேட்காமல் அந்த இடத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தது. அவள் கட்டியிருந்த புடவை நிறத்திற்கு அந்த எலுமிச்சை நிற இடுப்பு அழகாக இருக்க அதை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த நவீன் மனமோ, அடிப்பாவி, எதிர்க்க பொண்ணு வந்தா கூட நிமிர்ந்து பார்க்காதவன் இன்னைக்கு பொண்டாட்டிய எங்கெங்க பார்க்கறான் பாத்தியா என்று கூற, நான் பார்க்காம என் பொண்டாட்டிய வேற யாருடா பாப்பா என்று கூறி தன் மனசாட்சிக்கு ஒரு கொட்டு வைத்தவன் தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்தவன் ஒரு பெருமூச்சு எடுத்து விட்டபடி அந்த புடவையை சரி செய்தான். மாசில்லா தூய நிலவை போல் பளிங்கு சிற்பமாய் குழந்தையாய் உறங்கிக் கொண்டிருந்த தன் மனையாளின் அழகில் மயங்கிதான் போனான். நவீன் அவளது தலையில் கை வைத்து அவளின் அடங்காத முடிக்கற்றைகளை ஒதுக்கியவன், சாரி காவியா,
நான் உன்னை ரொம்ப படுத்திட்டேன், என்னை மன்னிப்பாயா? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இனி உன்னை என் கண்ணா பார்த்துப்பேன் என்று புலம்பிக் கொண்டிருக்க அப்பொழுதுதான் கவனித்தான் அவள் காதுகளில் மாட்டியிருந்த ஹெட்ஃபோனை. அதை மெதுவாக கழட்டியவன் பாட்டை நிறுத்தப் போக ஒரு பாடல் மட்டும் ரிப்பீட்டாய் வைக்கப்பட்டிருந்தது. ஒரே பாட்டையா திரும்ப திரும்ப கேட்டிருக்கா என்றவாறு அதை தன் காதுகளில் வைத்தவன் சத்தியமாய் அந்த பாடலை எதிர்பார்க்கவில்லை. கிராமத்து பின்னணியில் இருந்த பாடலை கேட்டு இன்ப அதிர்ச்சி அடைந்தான் நவீன். எப்போ இருந்து இந்த பாட்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சா என்று நினைத்தவன் பாடலை அவனும் கேட்க ஆரம்பித்தான். பாடல் நீண்டு கொண்டே போனது. அதற்கு மேல் நவீனால் அந்த பாடலை கேட்க முடியவில்லை. அந்த பாடல் வரிகளில் இருந்த ஏதோ ஒன்று அவனை என்னவோ செய்தது. காவியாவின் நேசிப்பின் ஆழம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் புரிந்தது. அவனது மனதில் சொல்ல முடியாத பல உணர்வுகள் மொத்தமாய் வந்து தாக்கியது. அவளின் அருகில் படுத்தவன் அவளை தன் மார்பினில் அணைத்தவாறு அவளை படுக்க வைக்க அவளும் சினுங்கியபடி தன்னவனின் நெஞ்சில் மஞ்சம் கொண்டாள். நவீனின் கை அவள் இடையில் இருக்க அவனின் மூச்சுக்காற்று பெண்ணவளின் கழுத்தை உரசி கொண்டிருந்தது. தன்னவளை இவ்வளவு அருகாமையில் பார்த்தவனுக்கு இதுவரை கட்டி போட்டிருந்த உணர்வுகள் அனைத்தும் விடுபட திணறிக் கொண்டிருந்தான். காதோரம் முடிகளும் பளபளக்கும் முதுகும் என்று அவன் கண்ணுக்கு விருந்தாகி கொண்டிருந்தது. நவீனின் சூடான காற்று பெண்ணவளின் கழுத்தில் உரச காவியாவோ அவனை இருக்க கட்டி அணைத்து கொண்டாள். பெண்ணவளின் முகத்தை மிகவும் அருகாமையில் பார்த்தவன் இமைக்க மறந்து அவளையே பார்த்து கொண்டிருக்க அவன் புறம் திரும்பிய காவியா உறக்கம் கலைந்து தன் கண்களை மெதுவாக திறந்தாள். நவீனின் கைகள் அவள் இடையை சுற்றி வளைத்து தன்னுடன் அணைத்தது போல் இருக்க காவியா அவன் மீது தன் உடல் முழுவதையும் சரித்தாற்போல் கட்டி அணைத்திருந்தாள். கண்கள் திறந்த காவியாவோ தன் கண் முன்னே நவீனின் முகம் தெரிய அவள் மனதிலும் சொல்ல முடியாத உணர்வு மனதில் தோன்றியது. கருவிழிகளை கொண்டு தன்னையே பார்த்து கொண்டிருந்தவள் முகத்துக்கு அருகில் சென்றவன் தன் கன்னத்தோடு அவள் கன்னத்தை உரசியபடி அவள் காதோரம் அவளை செல்லமாக அம்மு என்று அழைத்தான். இதுவரை இருவர் மனதிலும் கட்டுப்பட்டு வைத்திருந்த காதல் மடை திறக்க காவியா அவன் புஜங்களை இறுக்கியபடி மாமா என்று மெல்லமாக அழைத்தாள். அவளின் இந்த வார்த்தையின் அழைப்பில் தன்னை தொலைத்தவன் அவள் கன்னத்தில் தன் இதழை பதித்தான். அவன் செயலில் கண்ணை மூடி ரசித்தவள் அதற்கு தடை கூறாமல் இருக்க அவள் கன்னத்தில் தன் இதழை பதித்த நவீன் மெல்ல அவள் நெற்றி, மூக்கு, கண்கள், தாடை என்று அனைத்திலும் மெதுவாக தன் இதழ் கொண்டு ஊர்வலம் நடத்தினான். அவன் செயல் ஒவ்வொன்றிலும் தன் உணர்வுகளை தூண்ட காவியா மெத்தையில் கால்களை கொண்டு அழுத்தியவள் தன் இதழை மெதுவாக கடித்து கொண்டாள். அவளின் செயலை பார்த்த நவீன் மெல்ல அவள் இதழ் அருகில் நெருங்கியவன் அவன் உதடுடன் அவள் உதடு உரச மெதுவாக முத்தமிட்டான். அவள் அமைதியாக இருக்க அவளின் அமைதியை உணர்ந்த நவீன் மெல்ல அவள் இரு இதழ்களையும் தன் இரு இதழ்களுடன் கோர்த்து கொண்டவன் வேகமாக அவளது இதழ்களை தன் இதழுக்குள் புதைத்து கொண்டான். அவளின் இரு இதழ்களையும் விடாமல் முத்தம் கொடுத்தவன் அவள் இதழை தாண்டியும் தனது நாவை கொண்டு அவளில் தேடுதலில் ஈடுபட்டவன் தனது ஒற்றை கையால் அவளின் இடையை இழுத்து மேலும் தன்னுடன் அணைத்து கொண்டான். நவீனின் செயல்களில் ஏதும் கூறாமல் ஒத்துழைத்தவள் அவனது கழுத்தில் தன் கைகளை மாலையாக கோர்த்தபடி அவன் பின்முடியை இறுக்கி அணைத்து கொண்டாள். இருவரின் இதழ் விடாமல் முத்தம் நீடித்து கொண்டே இருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் வலியை பொறுத்து கொள்ள முடியாத காவியா அவன் மார்பின் மீது கையை வைத்து அவனிடமிருந்து தன் இதழை பிரித்து கொண்டாள். காவியாவின் இதழை விடுவித்த நவீனோ அவள் நெற்றியோடு நெற்றி முட்டியபடி அமைதியாக இருக்க காவியாவும் ஏதும் கூறாமல் அமைதியாக இருந்தாள். மெல்ல இருவரும் ஒரே நேரத்தில் தன் கண்களை திறக்க இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அமைதியாக இருந்தனர். நாள் முழுவதும் அலைந்ததில் நவீன் களைப்பாக இருக்க அவளை தன் மார்பின் மீது போட்டுக்கொண்டு காற்று கூட புகாத வண்ணம் அவளை இறுக்கி அணைத்து கொண்டு உறங்க ஆரம்பித்தான். அவளும் தன்னவனின் நெஞ்சில் ஒரு குழந்தை போல் தூங்க ஆரம்பித்தாள். காலையில் எழுந்தவன் இறுகிய முகத்துடன் நவீன் துணிகளை பேக்கில் அடுக்கிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த காவியாவிற்கு குழப்பமே மிஞ்சியது. எதுக்கு இவ்வளவு காலையில் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறான் நவீன்? இப்போ எதுக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கிற என்று அவள் கேட்க அவளை சட்டை செய்யாமல் தன் செயலில் குறிக்கோளாய் இருந்தான் நவீன். ஏதாவது பதில் சொல்கிறானா பாரு, இவனை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ணுறது என்று நொந்தாள் காவியா. எல்லாம் ரெடி பண்ணியவன் அவளை இழுத்து கொண்டு வெளியே வந்தான். ஐயோ விடுங்க, எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? விடுங்க, அம்மா அப்பாட்ட சொல்ல வேண்டாமா என்று அவள் கத்தி கொண்டிருக்க அவளை சட்டை செய்யாது இழுத்து கொண்டு வந்து காரில் உள்ளே தள்ளியவன் மறுபுறம் வந்து காரை எடுத்தான். இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? சொல்ல போகிறீங்களா இல்லையா என்று அவள் கத்த அவளை பார்த்து முறைத்தவன் பின் கார் ஓட்டுவதிலேயே கவனமாயிருக்க ரவுடி ரவுடி எல்லாம் அவன் நினச்சதே நடக்கணும் அவனுக்கு என்று புலம்பியபடியே வந்தாள்.
கார் நேராக பாவையூர் சென்று அவர்களின் பூர்வீக வீட்டின் முன் நிற்க காவியாவிற்கு ஒரு இனிய அதிர்வு ஏற்பட்டது. ஆச்சரியம், சந்தோஷம் இப்படியெல்லாம் ஒரு சேர அவளை தாக்கியது. அவளின் ஒவ்வொரு முக மாறுதலையும் அதன் முடிவில் தெரிந்த மகிழ்ச்சியையும் கண்டு திருப்தி கொண்டவனாய் அவளது கைகளை பிடித்தவாறு நிற்க அவளின் சித்தி லட்சுமி ஆரத்தி எடுக்க அந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தான் நவீன். சித்தி, எப்படி இருக்கீங்க என்றவாறு அவரை கட்டிக்கொண்டாள் காவியா. நான் நல்லா இருக்கேன் காவியா என்றார் லட்சுமி. நவீன், சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்து வச்சிருக்கேன், முதல்ல 2 பேரும் சாப்பிடுங்க என்றவர் காவியாவிடம் திரும்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் காவியா. நைட்டே நவீன் ஃபோன் பண்ணி நாளைக்கு நாங்கள் அங்கே வரோம், பூர்வீக வீட்டை சுத்தம் பண்ணி வைங்க அத்தை அப்படின்னு சொன்ன உடனே என்னால் சந்தோஷம் தாங்க முடியலை. இப்போ தான் மனசு நிறைஞ்சிருக்கு. எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் என்று அவர்களை வாழ்த்தியவள், அப்போது நான் வரேன் நவீன். காவியா, சித்தப்பா வெளியூர் போயிட்டு இன்னைக்கு தான் திரும்புகிறாரு, அவர் வந்த உடனே நாங்கள் வரோம் என்று அவர் விடைபெற்று கொண்டு போக காவியாவிற்கு சந்தோஷம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மாமா மாமா, நாம் எதுக்கு இங்கே வந்திருக்கோம் என்றாள் குழந்தையாய். அவளது கேள்வியில் கடுப்பானவன், வயலில் நாற்று நட ஆள் இல்லையா, அதான் நம்ம வந்திருக்கோம் என்று அவன் இடக்காக கூற, ஐயோ மாமா, எனக்கு அதெல்லாம் தெரியாதே, இப்போ என்ன பண்ணுறது என்று அப்பாவியாய் கேட்டாள் காவியா. அவளது பதிலில் கடுப்பாகி பல்லை கடித்த நவீன், நீ திருந்தவே மாட்டியா என்று கேட்க அவள் முழிக்க அவளின் அந்த நிலை அவளது சிறுவயதை அவனுக்கு ஞாபகப்படுத்த அவனது முகம் கடிந்தது. சரி, முதல்ல போய் குளிச்சுட்டு வா என்று அவளை விரட்டியவன் தானும் குளித்து ரெடியாகி வந்தான். பின் அவளை சாப்பிட வைத்து தானும் சாப்பிட்டான். சரிவா போகலாம் என்றான். எங்கே போகிறோம் என்று காவியா கேட்க அவளை முறைத்தவன் அவளை இழுத்து கொண்டு போனான் நவீன். முரட என்று செல்லம்மாய் சினுங்கியவாறு அவனுடன் சென்றாள். அவன் அழைத்து சென்ற இடம் அவர்களது குலசாமி கோவில். அங்கு சென்றவுடன் பழைய நினைவுகள் வரிசையாய் படமெடுக்க அவளது கண்கள் கலங்கியது. அவளது நிலையறிந்த நவீன் அவளை தோளோடு அணைத்து கொண்டான். இருவரும் மனமுருக கடவுளை பிரார்த்தனை செய்தனர். மனதில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மனம் முழுவதும் அமைதி நிறைந்திருப்பதைப் போல் உணர்ந்தனர் இருவரும். இரவின் ஏகாந்த நிலவொளியில் தன்னை மறந்து நின்றிருந்தாள் காவியா. தனது அலுவலக வேலையை முடித்தவன் தனது லேப்டாப்பை மூடி வைத்தவன் காவியாவை தேட அவள் முற்றத்தில் நிற்பது கண்டு அங்கு சென்றான். காவியா என்று நவீன் அழைக்க அவள் திரும்பாமல் நின்றிருந்தாள். அவளது கோபம் புரிய அவளை பின்னால் இருந்து அணைத்தவன், சாரிடி, ஒரு முக்கியமான வேலை, அதான் முடிச்சிட்டேன், இனி வேலையும் இல்லை வெட்டியும் இல்லை என்றான். காவியா மீண்டும் திரும்பாமல் நின்றிருக்க, நீ இப்படி சொன்னா கேட்க மாட்ட என்றவன் அவளை அப்படியே அலாக்காய் தூக்கியவன் நேராய் பெட்ரூமிற்கு செல்ல அவன் கைகளில் இருந்து திமிரிக்கொண்டு கீழே தவ்வினாள் காவியா. என்ன திடீர்னு என் மேலே உங்களுக்கு பாசெல்லாம் பொங்குது என்றாள் முகம் திரும்பியவளாய். ஏன் பாவையூரில் ஏதாவது போதி மரம் இருக்கா என்றாள் நக்கலாய். அவளது கோபம் பொறிந்தவன் அவளை அமைதியாய் இருக்கையில் அமர்த்தியவன் தானும் அருகில் அமர்ந்து அவளது கைகளை தன் கைகளுக்குள் பிணைத்து கொண்டான். காவியா, இங்கே பாரு, சாரி, என்னை மன்னிச்சுடு, நான் அப்படி இருந்தது தப்பு தான், இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், தோப்புக்கரணை போடணுமா, சொல்லு போடுறேன் என்று சரணடைந்தான் நவீன். ஆமாம், தோப்புக்கரணை போடணும் என்றாள் அவளும் விடாமல். அடி பாவி, ஒரு பேச்சுக்கு கேட்டால் நீயும் ஆமான்னு சொல்கிற, இது உனக்கே அடுக்குமா தகுமா என்று வசனம் பேச, ஐயோ சாமி போதும், பேசியே கொள்ளாதீங்க என்று காவியா சரணடைந்தாள். காவியா, நான் உண்மைக்குமே மன்னிப்பு கேட்குறேன், சாரிடி என்றான் உணர்வு பூர்வமாய். அவன் ஏதோ விளையாடி கொண்டிருக்கிறான் என்று நினைத்த காவியா அவனது பேச்சின் தீவிரம் புரிந்து அமைதியானாள். அவளது கைகளை பிடித்து கொண்டவன், இப்போ எனக்கு நல்லா புரியுது, வாழ்க்கையில் நாம் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம், ஆனால் பரிசுத்தமான காதலை விட்டு கொடுக்கக்கூடாது என்று பெருமூச்சு விட்டவன், அதுக்கு தான் நான் இப்போ மன்னிப்பு கேட்குறேன், அப்படி ஒரு தப்பை செஞ்சு உன்னை தவிக்க விட்டதுக்காக என்றவன் அமைதியாயிருந்தான். ஐயோ நவீன், நான் இதெல்லாம் எப்போவோ மறந்துட்டேன், நீங்கள் ஒன்றும் வேணும்னு பண்ணலையே, எனக்காகத்தானே செஞ்சீங்க, இதில் உங்கள் தப்பு இல்லை, ஏன் தப்பும் இல்லை, விதியோட விளையாட்டில் நம்ம எல்லாம் பகடக்காயாக உருட்டப்படுகிறோம், அதுதான் இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும், முடிந்ததையே நினைத்து கவலைப்படாதீங்க என்றாள் அவனது வருத்தம் தாங்காதவளாய். ஆனால் எனக்கு ஒன்று தான் நவீன் நெருடலாக இருக்குது, கலையரசி அப்படி சொன்ன உடனே நீங்களும் என்ன மாதிரி நம்பிட்டீங்களே, நான் அவகிட்ட அப்படியெல்லாம் சொல்லலை நவீன் என்றாள் வருத்தமாய். எனக்கு தெரியும் காவியா, நீ அப்படி சொல்லியிருக்க மாட்டேன்னு தெரியும், அதே சமயம் அந்த கலையரசி எப்படிப்பட்டவனும் தெரியும், இருந்தாலும் அதை ஒரு சாக்கா சொல்லி உன்கிட்ட இருந்து என்னை மறைக்கிறதுக்காகத்தான் நான் போட்ட வேஷம்தான் அது, எனக்கு வேறு வழி தெரியல காவியா. நீ இல்லாத 3 வருடங்கள் உன்னை சமாதானப்படுத்தி உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சது என்னவோ உண்மைதான், ஆனால் அது தானாக நடந்தப்ப எனக்குள்ள ஒரு சின்ன தயக்கம்,
அப்பப்ப செலியன் ஞாபகம் வேற வந்து என்னை சுத்தமாக முட்டாளாக்கிடுச்சு என்றான் வேதனையாய். நவீன், வாழ்க்கைனா பரஸ்பர நம்பிக்கை வேணும். இன்னாருக்கு இன்னார் என்று கடவுள் போட்ட முடிச்சு. இதை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த உறவில் உனக்கு நான், எனக்கு நீ அப்படின்ற ஒரு உணர்வு வரணும். நமக்கு எது வந்தாலும் சாஞ்சு கொள்ள ஒரு தோழன் இருக்கான் அப்படின்னு நம்பிக்கை வரணும். மற்ற எல்லா உறவுகளை விடவும் கணவன் மனைவி அப்படின்ற ஒரு பந்தம் அவ்வளவு சீக்கிரம் வலுவிழக்கக்கூடாது. புரிதல் வாழ்க்கையோட முக்கிய அம்சமாக இருக்கணும். தாம்பத்தியம் மட்டுமே வாழ்க்கையின் முக்கிய அம்சமாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையோட தார்மீக மந்திரமே புரிதலும் விட்டு கொடுத்தலும் தான். ஆனால் இதில் ஒன்று கூட நான் செய்யலை. எல்லாம் காலம் கடந்த ஞான உதயம் என்றால் வெறித்த பார்வையுடன். நீங்களும் நான் சொன்னதுக்காக 3 வருஷம் என்னை பார்க்காம தான் இருந்தீங்க என்றாள் குறையுடன். மெல்ல சிரித்தவன், அதுதான் இல்லை அம்மு. நீ தான் என்னை பார்க்கலையே தவிர நான் உன்னை பார்த்தேன். நீயா மனசு மாறி வருவேன்னு பார்த்தேன். எங்க அதுக்கான அறிகுறியே இல்லை. அதான் ஐவி அப்படின்ற பேரில் உன்னை வர வச்சேன் என்று அவன் அசால்ட்டாய் சொல்ல, அட பாவி, அப்ப எல்லாம் உன் வேலையா என்றாள் காவியா வாயை பிளந்தபடி. அவளது பாவனை கண்டு அவளது கன்னத்தில் முத்தமிட்டவன், எல்லாம் அடியேனின் திருவிளையாடல் தான் என்றான். அவளை இருக்க அணைத்து அவன், சாரி அம்மு, நீ செய்யலை அப்படிங்கிறத விட நான் உன்னை செய்ய விடலை, அதுதான் உண்மை. போனதெல்லாம் போகட்டும். இனி நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, சரியா என்றான் குறும்புடன். காவியா வெட்கப்பட்டவளாய் தலையை குனிந்தாள். அம்மு, உனக்கு வராததெல்லாம் நீ முயற்சி பண்ணாத என்று அவளை அவன் காலை வாரினான். ஆமாம், நேற்று ஒரு கால் வந்து கிளம்பி போனீங்க, வந்ததும் ஒன்றுமே சொல்லலை, எங்கே போனீங்க என்று எழுந்து நின்று முறைத்தாள் காவியா. அவளிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று ஒரு நிமிடம் யோசித்த நவீன் ஒரு முடிவுக்கு வந்தவனாய் அவளை இழுத்து தன் மடியில் இருத்தி கொண்டான். அம்மு, நான் சொல்ல போகிறத நீ எப்படி எடுத்துக்குவன்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன் என்று நடந்ததை அனைத்தையும் ஒன்றுவிடாமல் சொல்லி முடித்தான் நவீன். அவன் சொல்லி முடிக்க காவியா தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். அதிர்ச்சி அடைந்த நவீன், ஏய் என்னடி ஆச்சு என்று பதறினான். அப்போ செலியனை தன்னை கொலை பண்ணுற அளவுக்கு போனது அவங்க தானா? நடந்ததெல்லாம் விபத்து இல்லையா என்று அழுது கொண்டே கேட்டாள். இல்லை, அவங்க என்ன கடத்த தான் வந்திருக்காங்க. ஆனால் செலியன் அதில் சிக்கிட்டான். இருந்தாலும் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் வெளியில் வரும்போது வேன் வந்தது. செலியனை இடித்ததெல்லாம் விபத்துன்னு தான் நானும் இதுவரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுவும் அந்த கலையரசியோட வேலை தான்னு நேற்று தான் எனக்கு தெரியும் அம்மு. அந்த குறி எனக்கு வச்சது தான். ஆனால் அதில் என்ன காப்பாத்தினா செலியன் என்றால் அவனும் கண்களில் கண்ணீருடன். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை கண்ட காவியா பதறி தன் கண்களை துடைத்தவள் அவனது கண்களையும் துடைத்து விட்டாள். இது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிய வேண்டாமோ, அவங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் அதிகமாக கவலைப்படுவாங்க என்று நவீன் கூற காவியா சரி என்று தலையசைத்தாள். அவளது கைகளை பிடித்து அவளை அப்படியே மென்மையாக அணைத்து கொண்டான். அம்மு, இப்படியே கொஞ்ச நேரம் இருடி ப்ளீஸ் என்றான். அவளும் அமைதியாய் அப்படியே இருந்தாள். மனைவி அவனுக்கு தாயுமானவளாகி போனாள். பின்பு அவளின் கன்னங்களை தன் கைகாலால் ஏந்தி அவளின் உதட்டை பார்க்க, வா வந்து இப்போது எடுத்துக்கொள் என்பது போல் அவனுக்கு தோன்ற அவளின் இதழில் தன் இதழை பதித்தான். அந்த இதழ் முத்தம் வெகு நேரமாக நீண்டு கொண்டே இருந்தது. இந்த இதழ் முத்தம் அவனின் சொல்ல முடியாத உணர்ச்சியில் இருக்க அவளும் அவன் செயலில் தன்னையும் மறந்திருந்தாள். உதட்டை ருசித்து கொண்டிருந்தவன் கைகள் அவளின் இடையை தேடி பிடித்து அதில் இறுக்கமாக பதித்தது. 5 நிமிடமாக நீடித்த அந்த ஆழ்ந்த முத்தத்தில் தன்னை முழுவதுமாக மறந்து அவனுடன் ஒன்றி போனாள். அவளின் கைகளோ அவளின் மேனியில் விளையாட ஆரம்பித்தது. அவள் அழகிய சேலை அணிந்திருக்க அதில் தெரிந்த அவளின் பளிங்கு போன்ற இடையை விட மனமில்லாமல் தன் கைகளால் வருடி விட அந்த கூச்சத்தை தாங்க முடியாதவள் சொக்கி போயிருந்தாள். வீட்டின் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்க அதில் நினைவுக்கு வந்தவர்கள் அவசரமாக எழுந்து சென்று கதவை திறந்தாள் காவியா. லட்சுமியும் சரவணனும் நின்றிருந்தனர். வாங்க சித்தி, வாங்க சித்தப்பா என்றாள். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.